ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் பேசிக் மோட்ஸ் ஆஃப் வென்டிலேட்டர் பற்றி பார்க்கலாம். அதாவது எல்லா வென்டிலேட்டர்லையுமே காமன் மோட்ஸ்ன்னு சிலது இருக்கும். அந்த மாதிரியான மோட்ஸ் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வரும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் பேசிக் வென்டிலேட்டர் டு இன்டென்சிவ் கேர் யூனிட் வென்டிலேட்டர் வரைக்கும் எல்லா வென்டிலேட்டர்லையுமே இருக்க மோடு தான் இது. அதாவது அசிஸ்ட் கண்ட்ரோல், தென் ப்ரெஷர் சப்போர்ட், தென் SIMV, தட் இஸ் சின்க்ரனைஸ்ட் இன்டர்மிட்டன்ட் மேண்டிட்டரி வென்டிலேஷன்ஸ். இது எல்லாமே எல்லா வென்டிலேஷன்லையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த காமன் மோட்ஸ் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம செட் பண்ணணும், அதான் பார்க்க போகிறோம். அதாவது காமன் செட்டிங்ஸ், எப்படி காமன் மோட்ஸ் மாதிரி காமன் செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டைடல் வால்யூம், ரெஸ்பிரேஷன் ரேட், ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன், தட் இஸ் FiO2, next positive and expiratory pressure, that is P, next pressure support, that means PS. செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் டைடல் வால்யூம். டைடல் வால்யூம் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன் ஈச் ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்லையுமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்ம லங்ஸுக்கு இன் அண்ட் அவுட் போயிட்டு வருதோ அந்த வால்யூம் ஆஃப் ப்ரெஷர் தான் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பேஷண்ட்ஸுக்கு டைடல் வால்யூம் எப்படி செட் பண்ணணும்னா, அவங்களோட வெயிட் இன்ட்டு நம்ம 6 மில்லிலிட்டர் பெர் கேஜினா அவங்களோட வெயிட் இன்ட்டு 6, அப்போ என்ன வரும், 360 ml வரும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு அவங்களுக்கு செட் பண்ணணும். நம்ம ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட் இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு மேல்னா 500 ml, இதே ஹெல்த்தி ஃபீமேலுக்கு 400 ml டைடல் வால்யூம் இருக்கணும். மினிமம் டைடல் வால்யூம் செட் பண்ணுறது 4 to 6 மில்லிலிட்டர் பெர் கேஜி. இதே ஒபீஸ் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் டைடல் வால்யூம் எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம்னா 10 to 15 மில்லிலிட்டர் பெர் கேஜி வரைக்கும் வைக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்க போகிறது ரெஸ்பிரேஷன் ரேட். ரெஸ்பிரேஷன் ரேட் அப்படின்னா என்னென்னா, பெர் மினிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரீத்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுதான் ரெஸ்பிரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். நார்மல் ரெஸ்பிரேஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 12 to 16 ப்ரீத் பெர் மினிட் இருக்கணும். நம்மளோட ரெஸ்பிரேஷன் ரேட் நம்மளோட கண்டிஷன்ஸ் பொறுத்து, ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். எந்த மாதிரி ஸ்டேட்லனா, எமோஷ்னலாக நம்ம வீக்காக இருக்கும்போதோ, இல்லை ஹைப்பராக இருக்கும்போது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும்போதும், அண்ட் எனி அதர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ, இல்லை நம்மளோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வேரி ஆனாலோ நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் ரேட் சேஞ்சஸ் ஆகும். இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சைன். அதாவது நம்ம பாடி கண்டிஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம செக் பண்ணுறது SpO2, ரெஸ்பிரேஷன் ரேட். இது ரொம்ப மெயின். இன்கேஸ் ரெஸ்பிரேஷன் ரேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது கார்டியாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நிமோனியா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோட கோஇன்சிடென்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன், நத்திங் பட் FiO2. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் FiO2 செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் எப்போ FiO2 100% செட் பண்ணுவாங்கன்னா, அதாவது இன்டுபேட் பண்ணிவிட்டு, இன்டுபேஷன் பண்ண உடனே நமக்கு 100% ஓட்டு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். தென் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு 20% FiO2 கிடைக்கும். அண்ட் நேசல் கேனுலாவில் கொடுத்தோன்னா 30%. இதே 6 லிட்டர் மாஸ்க் யூஸ் பண்ணோன்னா 40, 8 லிட்டர் மாஸ்க் யூஸ் பண்ணால் 50, 10 லிட்டர் மாஸ்க் யூஸ் பண்ணோன்னா 60. நெக்ஸ்ட் NRM யூஸ் பண்ணோன்னா 80% வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். NRM இஸ் நத்திங் பட் நான் ரீப்ரீத்தர் மாஸ்க். தென் ஃப்ளோ மீட்டரில் நம்ம லிட்டர் செட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது 1 லிட்டர்னால் 24%, 2 28, 3 32, அந்த மாதிரி நம்மளுக்கு வேரி ஆகும். இன்கேஸ் 10 லிட்டர் வச்சுன்னா மேக்ஸிமம் 60 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டெலிவரி ஆகும். தென் நார்மல் வேல்யூஸ் ஆஃப் FiO2, PEEP, ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் டைடல் வால்யூம் என்ன அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்கேன். FiO2 நார்மலாகவே இன்டுபேஷனில் இருக்கும்போது 100% FiO2 நம்மளுக்கு தேவைப்படும். தென் PEEP 5 cm H2O, ரெஸ்பிரேஷன் ரேட் 12 breaths per minute, டைடல் வால்யூம் 6 to 8 ml per weight in kilogram. இதான் நார்மல் செட்டிங்ஸ். PEEP is positive and expiratory pressure. PEEP is nothing but how much amount of pressure present in the airway at the end of the expiration. அதில் எவ்வளோ அமௌண்ட் ப்ரெஷர் இருக்கோ அதுதான் PEEPன்னு சொல்லுவோம். PEEP சுத்தமாக இல்லைன்னா என்ன ஆகும்னா, லங்ஸ் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம PEEP செட் பண்ணுறோம். ஹையர் PEEP லெவல் அசோசியேட்டட் வித் பெட்டர் சர்வைவலுக்கு சப்போர்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட் ப்ரெஷர் சப்போர்ட் என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்து ஸ்பான்டேனியஸாக இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்காக அந்த ஏர்வே சப்போர்ட்காக நம்ம ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து கொடுக்குறது தான் வந்து ப்ரெஷர் சப்போர்ட் அப்படின்றது சொல்கிறோம். ப்ரெஷர் சப்போர்ட் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா, திஸ் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். தென் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் ப்ரீத் இல்லாமலும் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் ப்ரீத் எடுத்தாலும் ஒரு சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பேஷண்ட் வெண்டிலேட்டரில் இருக்கும்போது என்னென்ன செட்டிங்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்றதுல இது 3 மெயின். அதாவது மினிட் வென்டிலேஷன், பிப் அண்ட் பீப் பிளேட். மினிட் வென்டிலேஷன் அப்படின்னா என்னென்னா டோட்டல் எவ்வளோ வென்டிலேஷன் நடந்துகிட்ருக்கு, அதாவது டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு லங்ஸில், அதுதான் வந்து பெர் மினிட்டுக்கு, அதுதான் வந்து மினிட் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக மினிட் வென்டிலேஷன் எப்படி இருக்கணும்னா 5 to 8 லிட்டர் பெர் மினிட்டுக்கு வந்து இருக்கணும். இதான் வந்து மினிட் வென்டிலேஷன். மினிட் வென்டிலேஷனை வந்து எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன் சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் ப்ரெஷரில் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிப் இன் த சென்ஸ் மேக்ஸிமம் ப்ரெஷர் மெஷர்டு பை த வென்டிலேட்டர், அதாவது டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அப்போது. இது வந்து எப்படி இருக்குன்னா less than 35. நெக்ஸ்ட் பீப் பிளேட் இன் த சென்ஸ் பிளாட்யூ ப்ரெஷர், அதாவது ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டரே வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து கொடுக்கும். ஏர்வேல அண்ட் ஆல்வியோலுக்கு கொடுக்குறது தான் வந்து பீப் பிளேட்டுன்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து இதுவும் வந்து 30 சென்டிமீட்டர் H2O தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிப்பு வந்து எப்போல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும், எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எந்தெந்த கண்டிஷன்ஸ்லலாம் அப்படின்றது. அதாவது மிஷின் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, மிஷினில் ஏதாவது செட்டிங் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இன்டர்னல் லீக் ஏதாவது இருந்துச்சுன்னா பிப் வந்து டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸலேஷன் அந்த வேல்வில் வந்து ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா பிப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி சர்க்யூட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் சேஞ்சஸ் ஆகும். பேஷண்ட் ரிலேட்டடில் அவங்களோட லங்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க பொசிஷன் சேஞ்ச் ஆனாலும் வந்து பிப் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அப்நார்மல் டிசெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மிஷின், சர்க்யூட் அண்ட் பேஷண்ட்ஸ் இவங்க 3 பேரோட கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்து பிப் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆகும். ஸோ ஏதாவது பிப் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த 3த்தையுமே வந்து செக் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து செட்டிங்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் மானிட்டரிங் பார்த்தோம். இப்போ வந்து மோட்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசஸ் கண்ட்ரோல் மோட் நார்மலாக நம்ம செட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா டைடல் வால்யூம், FiO2 to பீப், இது வந்து காமனாக செட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் அசஸ் கண்ட்ரோல் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அசஸ் கண்ட்ரோலில் தான். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் இன் த சென்ஸ் நம்ம பாடியில் இருக்க CO2 வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசஸ் கண்ட்ரோல்னாலே வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து மிஷின் சைட்லேருந்து கிடச்சிரும். வெதர் டைம் ஆர் பேஷண்ட் வந்து ட்ரிகர் பண்ணாலுமே வந்து ஃபுல் சப்போர்ட் மிஷின் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். இது ஒரு ப்ரைமரி மோட் ஆஃப் வென்டிலேட்டர்னு சொல்கிறோம். என்ன இதுனாலுமே வந்து இப்போ பேஷண்ட் சப்போர்ட் இல்லை, மிஷின் சப்போர்ட் வேணும்னாலே வந்து அசஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு. இதில் வந்து 2 இருக்குது, வால்யூம் அண்ட் ப்ரெஷருமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் கண்ட்ரோல் வென்டிலேஷன். வால்யூம் கண்ட்ரோல்னாலே வந்து ப்ரீசெட் டைடல் வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த தான் வந்து வென்டிலேட்டர் டெலிவரி பண்ணும். தட் இஸ் வால்யூம் கண்ட்ரோல் வென்டிலேஷன். இப்போ வால்யூம் கண்ட்ரோலுக்கும் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் ஆக்சிஜனேஷன், அதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளோ வந்து கொடுக்கும். இதில் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. அதில் தான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது SIMV, சின்க்ரோனைஸ்ட் இன்டர்மீடியட் மேண்டிட்டரி வென்டிலேஷன்ஸ். அசஸ் கண்ட்ரோல் எப்படி வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இருக்கும், அதே மாதிரி SIMVலேயுமே வந்து வால்யூம் அண்ட் ப்ரெஷர்னு தனித்தனியாக இருக்குது. இதுலேயும் காமனாக செட் பண்ணுறது டைடல் வால்யூம், FiO2 அண்ட் பீப். சின்க்ரனைஸ்ட் மோட் அப்படின்னா என்னென்னா இதுவும் வந்து ஃபுல்லி சப்போர்ட்டட் தான், வென்டிலேட்டர் சப்போர்ட்டட் தான். பட் என்னென்னா வென் டைம் ட்ரிகர் பண்ணும்போது வந்து வென்டிலேட்டர் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். அசஸ் கண்ட்ரோலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அது வந்து எய்தர் பேஷண்ட்டும் டைமும் ட்ரிகர் பண்ணாலுமே வந்து வென்டிலேட்டர் வந்து சப்போர்ட் கொடுக்கும். இதில் வந்து டைம் ட்ரிகர் பண்ணும்போது வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். Pressure support in the sense amount of pressure applied to the airway during spontaneous inspiration by the patients. இதுதான் வந்து pressure support. இப்போ வந்து நான் இன்வேசிவ் மோடில் வந்து போடுறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதில்
ப்ரெஷர் சப்போர்ட்டு தான் இருக்குமே. அதாவது ஃபேஸ் மாஸ்க் மூலமாக கொடுக்குறோன்னா ப்ரெஷர் சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். இது என்ன பண்ணால் இன்ஸ்பிரேட்டரி எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது நம்ம பேஷண்ட்ஸே வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் எவ்வளோ லென்த் அண்ட் ரேட் வேணும் அப்படின்றது. இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரு பேசிக் வென்டிலேட்டரில் இருக்க செட்டிங்ஸ் அண்ட் மோட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.